சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. நான் அந்த டைம்ல நான் இருந்தேன், அதனால அது பொய் சொல்ல முடியாது என்னால. ஓகேங்களா? ஹிந்துஸ் வந்து அவர்தான் மினிமம் அவர்தான் ஹிந்துஸை காப்பாத்துற மாதிரி பேசுறாரு. ஹிந்துஸ்க்காக ஒண்ணும் பண்ணல. கரிஸ்மேட்டிக் லீடர் சொல்லிட்டு தான் நம்ம மோடிக்கு எல்லாருமே வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்தோம். நானுமே அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து போய் அங்க பாஜகல வந்து ஒரு இணைஞ்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆக்சிடென்ட்டா போய் சேர்ந்ததாலும் எத்தனையோ இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க, பர்சன்டேஜ் ஜெயிச்சிருக்கோம், மக்களோட அன்பு ஜெயிச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு நினைச்சிருந்தா எடப்பாடியார் அவரோட மகனும் இன்னைக்கு வந்து வேணும்னா வந்து ஒரு பொசிஷன் கொடுத்து இன்னைக்கு வந்து இவர் தான் டெபியூட்டி சிஎம், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இடைத்தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் அதிமுகவின் மகளிரணி மாநில துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் வச்சு பார்த்து. ஆமா சார். ஹேர்கட்லாம் மாத்திட்டீங்களோ? இல்ல, மொட்டை அடிச்சிருந்தேன், அது இப்போ வளர்ந்துருக்கு. அதான் ஒரு வித்தியாசமா இருந்து பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து தோல்வியிலையும் சந்திக்கிறார். நிறைய எம்பி எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன் நிறைய தோல்விகளை சந்திக்கிறாரு. ஏன் ஜெயிச்சது நீங்க ஏன் சார் நீங்க வந்து கல்ல எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? எத்தனையோ இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க, பர்சன்டேஜ் ஜெயிச்சிருக்கோம், மக்களோட அன்பு ஜெயிச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்க தோல்வி என்பது வந்து திமுகவினும் வீழ்த்து அடிக்கல அப்படின்றது தான் நீங்க சொல்றீங்க. அதுதான் நீங்க சொல்றீங்க. அதான் 2026 வரும்போது உங்களுக்கு எல்லாமே மாற்றம் வரும். மாற்றம் ஒன்று மாறாததுதான். ஓகேங்களா? சோ டெஃபினட்டா வந்து அந்த டைம்ல வந்து திமுக, சோ டெஃபினட்டா அதிமுக வந்து எல்லா இடத்துலயும் தோல்வி அடைந்தது அப்படிலாம் நான் சொல்லுது. நிறைய பேர் வந்து காசு டெபாசிட் லூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் பிஜேபி அண்ட் டிஎம்கே. ஓகேங்களா? தேர்தலில் வந்து டெபாசிட் எழுந்தது, அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். தேர் வாஸ் அ டைம் ஈவன் டிஎம்கே 40 சீட்ஸும் வந்து தோத்து போனது வந்து உண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது யாரும் ஓடி போயும் ஒளிஞ்சது கிடையாது, யாரும் மறைஞ்சு பார்த்ததும் கிடையாது. டெஃபினெட்லி இது வந்து ஒரு ரைசிங் பீரியட் ஃபார் எங்களோட ஐயா மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு. இது ஒரு ரைசிங் டைமா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஏற்கனவே வந்து இடைத்தேர்தல் புறக்கணிச்சது வந்து ஜெயலலிதா அம்மாவும், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவும் புறக்கணிச்சிருக்காங்க, கலைஞர் அவர்களும் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து இவர் பண்ணா மட்டும் அது வேற மாதிரி நீங்க ஒரு ப்ராப்பகேண்டாவா வந்து யூஸ் பண்றது வந்து அது வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி ஸ்மார்ட் மூவ் அவர் எடுத்தது அப்படின்றது தான் நான் சொல்வேன். முன்னாடி இவர் வந்து தமிழக தலைவராக இருந்தவர் கொங்கு மண்டல தலைவராக ஆயிட்டார். அவரு அப்படி கிடையாது சார். இன்னைக்கு வந்து எல்லா மக்களுக்கும் நீங்க வந்து இப்போ இருக்கிற ஓட்டு சதவீதம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா டெல்டாலையும் நிறைய வாக்கு வங்கி எடுத்திருக்காங்க, சவுத்லயும் வாக்கு வங்கி எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல வந்து ஏதோ மிஸ்ஃபயர் ஆயிருக்கு. அது வந்து என்னன்றது சரி செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவர் ஆட்சியில இருக்கும்போது, அவர் வந்து சிஎம் ஆனபோது பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் என்ன சொல்றது, ஒரு பெரிய ஹெட் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்போ ஆட்சி பிடிக்கிற ஒரு டைம், அந்த ஆட்சியை வந்து தக்க வைக்கிற ஒரு டைம் 4.5 years அதுதான் அவர் பண்ணாரு. அந்த 4.5 years அது ஆட்சி தக்க வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் பண்ணி உடைக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி ஃபோர்ஸ் வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு ஷிண்டே மாதிரி யூஸ் பண்றதுக்கு பழம் காமிச்சு ஒருத்தரை வந்து கூட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அந்த நபர் வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அது ஃபெயில் ஆயிடுச்சு, மிசரபிளி ஃபெயில். இந்த உள்கட்டமைப்பு வந்து அவர் வந்து சரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது தான் நான் சொல்வேன். அண்ட் 2026ல நீங்க பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு தேர்தல் அண்ட் ப்ராப்பரான ஃபோர்ஸ், ப்ராப்பரான கூட்டணி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதிமுகவில் ஒரே பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாலும் அது செரிஸ்மேட்டிக் லீடரா இருந்தாங்க. எடப்பாடிக்கு அந்த செரிஸ்மா இல்ல. எடப்பாடி வந்து அதிமுகவுடைய ஜெயலலிதாவுடைய அந்த செல்வாக்கிலே தான் போயிருக்காரு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா கரிஸ்மேட்டிக் லீடர் சொல்லிட்டு தான் நம்ம மோடிக்கு எல்லாருமே வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்தோம். நானுமே அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து போய் அங்க பாஜகல வந்து ஒரு இணைஞ்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆக்சிடென்ட்டா போய் சேர்ந்ததாலும் நான் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் வந்து நரேந்திர மோடி வாழ்கன்னு சொன்ன ஒரு டைம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவரோட அரசியல்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் கரிஸ்மா மட்டும் ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அவர் மக்களுக்கு என்ன செய்ய போறாரு, மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரு, நாட்டை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதுதான் முக்கியம். அந்த வகையில பார்க்கும்போது இது வரைக்கும் டெல்டா
டெல்டா விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, காவேரி விஷயத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்துல பாத்தீங்கன்னா, 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா, எல்லாமே கூட்டு குடிநீர், காவேரி கூட்டு குடிநீர் கொண்டு வந்ததா இருக்கட்டும், ரோடு போடுறதா இருக்கட்டும், பிரிட்ஜ் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஐயா எடப்பாடியார் 4.5 வருஷத்துல செஞ்சார். ஓகேங்களா? ஆனா இங்க மத்திய அரசுல இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இதே மோடி கரிஸ்மாட்டிக் லீடர்னு நீங்க சொல்றீங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெரரிஸ்ட் அட்டாக் இன்னும் வந்து நிறுத்தப்பட முடியல. ஓகேங்களா? அதே மாதிரி மணிப்பூர் வந்து பேர்ன் ஆயிட்டு இருக்கு. அது இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த இடத்துல போய் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம சைனா பார்டரை பத்தி பத்தி வாயை திறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ராம் சேதுவோட இது வந்து அது வந்து நேஷனல் ஹெரிட்டேஜா சொல்றதுக்கு வந்து அவருக்கு வந்து இது இல்லாம போயிடுச்சு. அதுக்கு அதே மாதிரி அயோத்தியா அன்னைக்கு ஃப்ளட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. லீக்கேஜ் ஆகுது டெம்பிள்குள்ள. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் அப்படி இப்படின்னு சொல்றவரை இன்னைக்கு அதுக்கெல்லாம் பொறுப்பு எடுக்கணும். அதெல்லாம் பொறுப்பு எடுக்காம இன்னைக்கு எதுவுமே நடக்காம அந்த விஷயத்துல இருக்கு. இன்னைக்கு வந்து கரிஸ்மாட்டிக் லீடர்னு சொல்றவரே அவர் மெஜாரிட்டி எடுக்க முடியல. 10 வருஷம் இருந்தவரே வந்து இன்னைக்கு கரிஸ்மா மட்டும் பாலிடிக்ஸ் கிடையாது. பாலிடிக்ஸ் என்பது மக்களுக்காக நம்ம என்ன பண்றோம், மக்களுக்காக எத்தனை விஷயம் செய்ய போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு தந்தையாக ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும்ன்றது ஒரு நல்ல உதாரணம். இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திமுகல நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களோட மகன் இன்னைக்கு உதயநிதி இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட்ல நின்று அவரும் ஒரு மினிஸ்டராகவோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நினைச்சிருந்தா எடப்பாடியார் அவரோட மகனும் இன்னைக்கு வந்து வேணும்னா வந்து ஒரு பொசிஷன் கொடுத்து இன்னைக்கு வந்து இவர் தான் டெப்யூட்டி சிஎம், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இந்த கட்சி என்பது மக்களுக்கான கட்சி என்பது வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா எங்களோட லீடர்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட வாரிசு யாரும் வராம புரட்சி தலைவி அம்மா எடுத்து செஞ்சாங்க. அவங்க விட்டுட்டு போனதும் யாருக்கும் கை காட்டல. என் கூட இருந்தவங்க, இவங்க என் பக்கத்துல இருந்தவங்க, இவங்க எனக்கு சாப்பாடு போட்டவங்க அப்படின்லாம் வந்து யாருக்கும் பதவி கொடுக்காம அவங்க அடுத்தது யார் உட்கார்றாங்களோ அவங்கள வந்து நம்ம நோக்கி போகணும் அப்படின்றது தான் வந்து நடந்திருக்கு. ஸோ மக்களுக்காக அவர் வந்து இது வரைக்கும் இடஒதுக்கீடு 7.5 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு 7.5 ரிசர்வேஷன் வந்து கொடுத்தது வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள். அப்படி கரிஸ்மாட்டிக்னா வந்து என்ன பண்றது சார்? சூப்பர் ஸ்டார் மாதிரி டெய்லி வந்து பப்ளிசிட்டி பண்ணணுமா, இல்லைன்னா முடி இப்படி தள்ளி விடணுமா? அப்படிலாம் கிடையாது சார். கரிஸ்மான்றது வந்து வாட் யூர் டூயிங் டு த பீப்புள். அவர் வந்து அதை எடுத்து நல்லா பண்றாரு அப்படின்றது தான் நான் சொன்னேன். இல்ல நீங்க மோடி வந்து நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணியிருக்காரு. அயோத்தி கோயில் லீக்கேஜ்க்குலாம் நீங்க அவரை பொறுப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப எடுத்துதான் ஆகணும் சார். நான் தான் அப்புறம் அவர் தானே தலைமை தாங்கி இன்னைக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணார். அவர் தான் தலைமை தாங்கி பூஜையெல்லாம் பண்ணார். அவர் ஹிந்துஸை வந்து அவர் தான் ஹிந்துஸை காப்பாத்துற மாதிரி பேசுறாரு. ஹிந்துஸ்க்காக ஒன்றும் பண்ணல சார். நான் இப்போ எழுதி தரேன். ஹிந்துஸ்க்காக ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு ஒவ்வொரு பிராமணர்களும் யூபியில வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அங்க ராஜ்பூத்ஸ் வந்து அன்ஹாப்பி. ஏன் பிராமணர் இறந்து போறான்னு சொல்றீங்க? அட்ராசிட்டிஸ் அப்படி இருக்கு. அதே மாதிரி காசி கோவில் கட்டுறேன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க காரிடோர் கட்டுறேன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற சின்ன சின்ன கோவில் அதை நம்பி இருக்கிற சில கோவில்கள் அதுதான் அவங்களோட உணவா அப்படி அவங்களோட சாமிக்கு மட்டும் இது பண்ணாம அது வந்து அவங்களுக்கான ஒரு ஃபேமிலி ஒரு இதா இருந்தது. ஆனா அதை எல்லாம் முடைச்சிட்டு இன்னைக்கு சிங்கிள் கோவிலா வந்து அது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயும் வந்து வீடு இடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டெல்லியோட ஏர்போர்ட் வந்து இடிஞ்சு விழுந்து இன்னைக்கு வந்து நாஸ்தியா கிடக்குது. அட்டல் சேது பிரிட்ஜ் மும்பைல இப்போதான் ரீசெண்டா கட்டினாங்க. அதுக்குள்ள ரோடு வந்து பிரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ காங்கிரஸ்ல இருந்து நான் கரப்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கரப்ட் லீடர்ஸ், இங்க காங்கிரஸ்ல இருக்கிற கரப்ட் லீடர்ஸ் எல்லாம் முக்காவாசி பேர் அங்க கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. அப்படி இருந்தா ஒரு 250 வாங்குறாரா இல்லையா? 240 தனியா வாங்குறாரா இல்லையா? அவர்னால மட்டும் வரல சார். இந்த வாட்டி வந்து கண்டிப்பா வந்து ஆர்எஸ்எஸோட பங்குனாலதான் வந்ததே தவிர டெஃபினட்டா மோடிஜினால வந்ததுன்னு நான் வந்து இது ஒத்துக்கவே முடியாது. வாங்கும்போது இவர் வந்து ஒரே ஆளா பிஜேபி மட்டுமே 240 வாங்குற அளவுக்கு அவருக்கு அதுவும் ஆன்டி இன்குமென்சி 2 தடவை ஜெயிச்சவர். அப்படி ஆன்டி இன்குமென்சி நிச்சயமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி தானே அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு எலான் மஸ்கே சொல்றாரு, நான் சொல்லல, எலான் மஸ்க் சொல்றாரு. எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இவிஎம் மேல எலான் மஸ்க் சொல்றாரு எது வேணா கேன் பி டேம்பர்ட். இன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்திருக்கோம் எலெக்ஷன் எப்படி நடந்துச்சு. அந்த பேப்பர் வந்து எடுத்து குத்துறாங்க.
டேம்பர்டான இல்லையான்னு நான் சொல்லலை, அதுதான் நான் சொல்லலை. எலான் மஸ்க் தான் நீங்க கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு. ஸோ அப்படி எனிதிங் கேன் பி அது நிறைய டேம்பர்ட். பேர் சரி, சொல்றாங்க. நீங்க பாத்தீங்க தேர் வாஸ் அ வீடியோ சார், தேர் வாஸ் அ வீடியோ. ஒரு மாணவன் கூட சொல்ல முடியாது, ஒரு 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 20 இயர்ஸ் ஏஜ்ல இருக்கிற ஒரு பையன், அவன் வந்து போய் உத்தரப்பிரதேஷ்ல நடக்குது இது, உத்தரப்பிரதேஷோ பீகாரோ ஐ திங்க். அவன் வந்து 8 ஓட்டு ஒரு பூத்துல போய் வந்து 8 ஓட்டு போட்டு, சாரி 13 ஓட்டு போட்டு வந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு, நடக்காமலாம் இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து மணி பவர் யார்கிட்ட சார் இருக்கு? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஐ மீன் ரிச்சஸ்ட் பார்ட்டி, நாட் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ரிச்சஸ்ட் பார்ட்டி. ரிச்சஸ்ட் பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி. எப்படி இன் 10 இயர்ஸ், அதாவது நீங்க சொல்றீங்க 60 வருஷம் 70 வருஷம் இவங்க எல்லாரும் வந்து கரப்ஷன் பண்ணாங்க, ஆனா இன்னைக்கு வந்து ரிச்சஸ்ட் பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி. அப்போ மக்கள் ரிச்சா இருக்காங்களா சார்? நம்மளுக்கு அதுதான் முக்கியம். மக்கள் பொருளாதாரத்தை இன்னைக்கு ஒரு பாக்கெட்ல வந்து 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 105 ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு கையில நெருக்கடி, எல்லா விலைவாசியும் உயர்த்தி வந்து மக்கள்னால சாப்பிடுறதா தூங்குறதா மூச்சு விட்டா கூட காசு சார், இன்னைக்கு இறந்து போனா கூட காசு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆமா, டெஃபினட்டா சார், டெஃபினட்டா அதுக்கு சரி செய்யறதுக்கு இப்போ வந்து மோடியோட அரசுனால பண்ண முடியாது. தேர்தல் முறைகேடை பத்தி சொல்றீங்க. தேர்தல் முறைகேடு அது விடுங்க, அது மட்டும் நான் சொல்லல. நான் எலக்ட்ரோ பாண்ட் சொல்லிட்டு ஒரு ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க, இவ்வளவு தோத்துக்க மாட்டாங்களே சார். அது எடுத்திருக்காங்க, ஆனா அதுக்கான ஸ்ட்ராங்கா இன்னும் கொஞ்சம் கூட காங்கிரஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி எடுத்திருப்பாங்க. காங்கிரஸ் எடுத்திருப்பாங்க, அதை அவங்க பண்ணி இருந்திருக்கலாம், அவங்க பண்ணல, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு வந்து பரேலியோ அதுக்கப்புறம் அமேத்தியோ விட்டுட்டாங்களே. அவங்க அமேத்தின்றது ஒரு ஒரு சேலஞ்சிங் ஒரு பிளேஸா எடுத்த ஒரு இது, அதுவும் ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஸ்மிருதி இரானிஜி அவங்களே வந்து இன்னைக்கு வந்து வீழ்த்தி, இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர் கூட கிடையாது, அவரோட ஒர்க் பண்ணவங்க ஒரு அந்த இடத்துல வந்து இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணிருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இன்னைக்கு பல இடத்துல இழந்திருக்காங்க சார். இந்நேரத்துக்கு நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நேருஜி, அவர் யாரை கம்பேர் பண்ணணும் ஆசைப்படுறாரு? மோடிஜி நேருவோட 3 டைம்ஸ் நானும் உட்காரணும்னு ஆசைப்பட்டாரு. ஓகே, நீங்க உட்காந்துக்கோங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனா நேருஜி இது வரைக்கும் 350க்கு கீழே வாங்கினது கிடையாது எந்த தேர்தலுமே. அவரோட கரிஸ்மாவோ மாசோ வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி அவர் பண்ணது எலக்ட்ரோல் பாண்டா இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப தவறா போச்சு. அந்த தவறான விஷயங்கள் வந்து இன்னும் வெளிப்படையா மக்களுக்கு இன்னும் தெரியல. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா மக்களோட சுகாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம், அது வந்து அதுல கை வச்சு அதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின் போது நான் சொல்லல, இது சிஏஜி ரிப்போர்ட் சொன்னது. நீங்களும் பிஜேபி சேர்ந்திருந்தா தமிழ்நாட்டுல ஈஸியா நீங்க வந்து நாங்க ஏன் சார் பிஜேபியோட எதுக்கு சார் சேரணும்? இன்னைக்கு வந்து வேண்டாம். இன்னைக்கு வந்து இந்த தேர்தல்ல நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யாரும் அதிமுக வேண்டான்னு சொல்லி ஓட்டு போடல, யாரும் திமுக வேணும்னு சொல்லி ஓட்டு போடல. எல்லாரும் ஓட்டு போட்டது எனக்கு மோடி வேண்டான்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப எப்படி 11% வாங்கினாங்க? அந்த 11%ன்றது ஒரு உடாப்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து பொய், அது ஒரு பிம்பம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஐ வில் டெல் யூ வை அப்படின்னா, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கூட்டணி 6 கூட்டணி வச்சிருக்காங்க. பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் ஐயா அவர் வந்து என்ன சொல்றது பழாப்பழம் அப்படின்னு, அதுக்கு பேர் இல்லை, மீட்பு குழு அப்படின்னு சொல்லிக்கலாம் அவங்கள. அவர் மாத்தி அவர் வந்து அண்ணாமலை மீட்பு குழுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேற யார் இருக்கா? ஒரு கட்சி ஜெயிச்சாங்களே நிறைய சார். நான் இத்தனை பேர் இருந்தே அவங்க யாருமே ஜெயிக்க முடியல சார். மாநில அந்தஸ்தை இழக்க வச்சாங்க பாமகவை. டிஎம்சியோட கம்மியா வந்து இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் கட்சி அமமுக வந்து கம்மியா வாங்கியிருக்காங்க. தினகரன், சசிகலா நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தா நல்ல வந்து ஓட்டை வாங்கிருக்கலாம். நீங்களும் சென்ட்ரல் நேரம் மினிஸ்டரா இருந்திருக்கலாம். நீங்க டிசைட் பண்ற ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். உங்க 2 பேருக்கு உள்ள ஈகோவோட கோட்டை விட்டீங்க இல்லையா? ஈகோ இல்ல சார், மக்களுக்கு என்ன தேவையோ சார், மக்களுக்கு எடப்பாடியோட ஈகோவோ அல்லது அண்ணாமலை ஈகோவோ, இதுல எந்த ஈகோன்னு தெரியல, கோட்டை விட்டீங்க. நோ, நாட் நெசசரிலி. நாங்க வந்து அவங்களோட கூட்டணி இருக்கும்போது 2019ல இப்போ நான் இங்க இருக்கேன், அதிமுகல இருக்கேன். பட் பாஜகல வந்து நான் அப்போ 2019ல நான் அங்க இருந்தேன். 2019ல வந்து கூட்டணி இருக்கும்போது அதிமுக 18.5 9 அவங்களோட ஓட் ஷேர். ஆனா இப்போ என்டிஏ இல்லாம 20.9
ஸோ 2% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது என்டிஏ இல்லாம நாங்க பெட்டரா இருக்கோம். என்டிஏ கூட்டணி இல்லாம, அதாவது பாஜகன்ற ஒரு ஃபோர்ஸ், ஈவில் ஃபோர்ஸ் இல்லாம நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம். உங்களுக்கு தேமுதிக ஓட்டு சேர்ந்தது தானே அப்ப? ஆமா சார். அவங்களுக்கு வந்து அலையன்ஸ் பார்ட்டியோடைய ஓட்டு இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இட் இஸ் அ லார்ஜஸ்ட் பார்ட்டி சார். இட் இஸ் அ லார்ஜஸ்ட் பார்ட்டி. அது அன்டவுட்டட்லி இது வந்து நீங்க வந்து தேமுதிகனால தான் அதிமுக ஓட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த கூட்டணியும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் வி ஆர் தேங்க்ஃபுல். அவங்களோட கேம்பெயினா இருக்கட்டும், அவங்களோட சப்போர்ட்டா இருக்கட்டும், இட் இஸ் சூப்பர். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இட் இஸ் நாங்க சொல்லல சார், இது நரேந்திர மோடி அவர்களே வந்து வாயை திறந்து சொல்லிட்டு போன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு டெவலப் ஆயிருக்கிற ஒரே ஒரு காரணம் யாருன்னா, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கும்போது தேமுதிக வந்து இஸ் அ குட் சப்போர்ட் ஃபார் அஸ். அந்த கூட்டணி நீங்க வந்து இது பண்ண முடியாது. ஆனா பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து 3% தான் சார். நான் இன்னும் அந்த 11% பிரிவே உங்களுக்கு சொல்லல. அந்த 11% உடாப்ஸ் விட்டார்ல எப்படின்றது நான் சொல்றேன். வாடகை தலைவர்கள் ஓகேங்களா, ஏசி சண்முகம் சார், அதுக்கப்புறம் வந்து பாரிவேந்தர் சார், சரத்குமார் அவங்களோட கட்சி வந்துச்சு, தேவநாதன் யாதவ் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்புறம் ஓபிஎஸ் வந்து தனியா அவரோட சிம்பிள்ல தான் நின்று இருக்காரு. ஜான் பாண்டியன் அவர்கள் நின்று இருக்காங்க. ஸோ இவங்க 5 பேருமே வாடகை தலைவர்கள். இவங்க 5 பேருமே அவங்களோட ஓட்டு பர்சன்டேஜ் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு அட்லீஸ்ட் 1% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்ல பாமக யூஸ்வலா 6 to 7% அவங்க இருந்திருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3% போயிடுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களோட அவர் நிக்காத தொகுதி சில டெல்டா பகுதியில் இருக்கிற 1% 2% அப்படின்னு போயிருக்கு. அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் அவர்களோட இதுல வந்து ஒரு 1% போயிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஒன்னும் வளரல. ஏன்னா பூத் ஏஜென்ட் இல்ல, பூத் ஏஜென்ட்டே கிடையாது. பூத் ஏஜென்ட் இல்லாம அங்க ஓட்டு நடந்தது அப்படின்றதுதான், ஓட்டிங் நடந்தது அப்படின்றதுதான் நான் சொல்றேன். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி வைப்ரண்ட். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி வைப்ரண்டா இருக்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் எப்பவுமே வந்து பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி, சவுத் சென்னை, இந்த 4 இடங்கள் எப்பவுமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு விஷயம் போகும். இன்னைக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும்போது 2014 இருக்கும்போது அவரோட ஓட்டு வங்கி வந்து 40,000 ஓட்டுல வந்து தோத்து போனாரு கோயம்புத்தூர்ல. ஓகேங்களா, அப்போ தனியா தான் நின்னாங்க. ஆனா இந்த வாட்டி அண்ணாமலை அவர்கள் 1,20,000 ஓட்டுல வந்து தோத்து போயிருக்காரு. அதே மாதிரி சவுத் சென்னையில எப்பவுமே நல்லா ஓட்டு வங்கி வாங்க உள்ள இடம் அது. தமிழிசை மேடமோட ஓட்டு வங்கி கம்மியானது காரணம் வந்து அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லுவேன். தமிழிசை செகண்ட் பிளேஸ் வந்தாங்களா இல்லையா? செகண்ட் பிளேஸ் வந்தாலும் சரி, அதான் சார் நான் வந்து இது வந்து பிரதானமா இது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது, எப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இவங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த 4 இடத்துல, இந்த 4 தொகுதியில எப்பவுமே ஃபேவரபிளா தான் இருக்கும். நீங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கட்சி வைப்ரண்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. பரவலான அபிப்பிராயம் என்னன்னா, நான் பார்த்தவரை இலகணேசன், அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி தலைவர்லாம் இருந்த போது கமலாலயத்துல உட்காந்துக்கிட்டு என்ன எல்லாம் மந்திரி பருப்பு டீ சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. கட்சி வளரவே இல்லை. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி வந்து அப்படின்னு அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பரப்ப வச்சார். இப்ப நீங்க இருக்கிற இந்த அதிமுக மாதிரி அந்த டைம்ல நான் இருந்தேன், அதனால அது போய் சொல்ல முடியாது அண்ணாமலைனால. ஓகேங்களா, மாதிரி திராவிடன் பார்ட்டிஸ் மாதிரி கொஞ்சம் வேகமா அவன மாதிரியே தான் திராவிடன் கட்சியில சார் கத்தி பேசினா, வேகமா பேசினா அது உண்மையா பேசுறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. அந்த அரசியலை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. ஆனா எங்க சார் உண்மையா பேசினாரு? எல்லாமே பொய். தமிழர்களை பத்தி ஒடிஷால தப்பா பேசும்போது எங்க போச்சு அண்ணாமலையோட குரல்? காவேரி விஷயத்துல எதுவுமே வாயை திறக்காம இன்னி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா, அப்புறம் அங்க போய் கர்நாடகத்துல போய் அங்க அவர் வந்து பிரச்சாரம் பண்ணும் போது தமிழ் தாய் வாழ்த்து போடும் போது டக்குன்னு வந்து ஒருத்தவங்க நிறுத்துறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசுறாங்க. ஓகே, அவங்க மாநிலம் எதுவுமே. ஆனா அதுக்கும் வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தவர் அண்ணாமலை. ஏன்னா அவர் ப்ரௌடு கன்னடிகா. ஓகேங்களா, அவர் இப்போ இல்ல, கடைசி வரைக்கும், இப்போ கடைசி மூச்சு வரைக்கும் ப்ரௌடு கன்னடிகா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இன்னைக்கு வந்து அவரோட பொசிஷனுக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓடி போய் வந்து இது வந்து சிங்கேரி மட்டில தான் வந்து போயிட்டு அவர் வந்து கெஞ்சுறாரு. நம்மளுக்கு வந்து இங்க தமிழ்நாட்டை கெஞ்சல, தமிழ்நாடு மக்கள் கிட்ட கெஞ்சல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சுன்னு நீங்க சொல்லுங்க. சிருங்கேரி ஃப்ளட் மடாதிபதி வந்துச்சு அப்ப என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. இல்ல மடாதிபதி என்ன கேட்டாருங்கிறீங்க?